வணக்கம். வெல்கம் டு சுகு டாக்ஸ். உங்களுடன் சுகன்யா கணேஷ். மறுவீடு அழைப்பிற்காக ரேஷ்மாவின் குடும்பத்தினர் மாதவன் வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்களை அன்போடு வரவேற்ற கண்மணியும் மாதவனும் நன்கு உபசரித்தனர். என்ன மாப்பிள்ள, உங்க தம்பி வருண் எங்க? நேத்து கல்யாணத்துல பார்த்தேன், அதுக்கப்புறம் ஆள் கண்ணிலேயே படலையே. நேத்தி தாலி கட்டுற நேரத்துல எங்கேயோ அவசரமா வெளியில கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. நான் கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் அவர் காதில் விழலைன்னு நினைக்கிறேன். அதான் வேகமாக போயிட்டாரு. இப்போ கூட ஆளை காணோமே. எங்கேயாச்சும் அவசர வேலையாக போயிருக்காராப்பா? இல்லை ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன்னா நேற்று அவர் முகமே சரியில்லை என்று சுந்தரமூர்த்தி கேட்டதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தான் மாதவன். அப்போது குறுக்கிட்ட கண்மணி, அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, கோயம்புத்தூரில் காஃபி ஷாப் கட்டிக்கிட்டு இருக்கான்ல, அங்கே ஏதோ பிரச்சனையா, அதான் நான் போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவசரமாக போயிட்டான் என்று ஏதேதோ பொய்களை அடுக்கினாள். என்ன சம்மந்தி சொல்கிறீங்க? பிரச்சனையா? அங்கே எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஏரியா தான், என்னன்னு சொல்லுங்க, நமக்கு தெரிஞ்சவங்களை விட்டு பார்க்க சொல்கிறேன் என்றார் வாசுதேவன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சைட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, பெருசாக எதுவும் இல்லை, அவனே பார்த்துக்கிறேன்னு கிளம்பியிருக்கான், சீக்கிரம் வந்துடுவான் என்று மாதவனும் முன்பு வருண் கூறிய அதே பொய்யை கூறி அவர்களை சமாளித்தான். இவர்கள் இங்கு பேசிக்கொண்டிருக்க மாலதி கல்யாணியை அழைத்து தனியாக பேசினாள். சம்மந்தி, நேற்று நைட்டு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? பிரச்சனை எதுவும் இல்லையே என்று முதலிரவை பற்றி சோதகமாக கல்யாணியிடம் கேட்டாள். என்னத்த சொல்கிறது சம்மந்தி, அதை பற்றி கேட்க தான் அவங்க ரூமுக்கு போனேன். ஆனால் மாதவன் என்னை உள்ளே கூட விடலை. வெளியிலிருந்து ஏதோ பட்டும் படாமல் கேட்டேன். அதுக்குள்ளே ரேஷ்மாவுக்கு தலைவலிக்குது, இப்போ அவளை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டான். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு எனக்கும் தெரியலை. அதான் நீங்கள் வந்துட்டீங்கல்ல, நீங்களே உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் கேளுங்க என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட மாதவன் இவர்களுக்குள் நடப்பது அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தவன் அத்தை அறைக்கு வருவதற்கு முன்பாகவே தன் அறைக்கு வந்து கதவை தாளிட்டான். அதை பார்த்த மாலதியால் மேற்கொண்டு கதவை தட்டி அவர்களை தொந்தரவு செய்ய மனம் வரவில்லை. அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். அவசரமாக உள்ளே வந்த மாதவனை பார்த்து சற்று திடுக்கிட்டாள் ரேஷ்மா. இதோ பாருங்க, இங்கே நமக்குள்ள நடக்கிற எதுவுமே வெளியில இருக்கிற நம்ம குடும்பத்துக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா அவங்களால இதை தாங்கிக்க முடியாது. நீங்க வருணை லவ் பண்ற விஷயத்த இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த ரூமுக்குள்ளே உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு நாம் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். வருண் எங்கே போனா என்ன ஆனான்னு இதுவரைக்கும் தெரியலை. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்திலும் தேடி பார்த்துட்டேன், எல்லார்கிட்டையும் விசாரிச்சும் பார்த்துட்டேன். அவன் எங்கேயும் வரலைன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு என் நினப்பு எல்லாம் அவன் மேலே தான் இருக்குது. அவன் வந்தாதான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களையும் வருணையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. என்னை நம்புங்க, நான் வருண் மாதிரி ஏமாற்ற மாட்டேன். என்ன இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு வரவிடாமல் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். இப்போ என்னால் எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கேன். உங்கள் அம்மா முதலிரவு பற்றி கேட்க வர்றாங்க. அவங்கக்கிட்ட நல்லபடியாக நடந்து முடிஞ்சுதுன்னு பொய் சொல்லுங்க, இல்லைனா என்ன காரணம்னு துருவி கேட்பாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சா அவங்களும் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க. வருணை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் என்றவன் அறையை விட்டு சற்று சிரித்தபடி நடிப்புடன் வெளியில் வந்தான். அவன் போன பிறகு அறைக்கு சென்ற மாலதி, ரேஷ்மா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. சரி, அது உன்கிட்ட கொஞ்சம் கேட்கணும். அதை எப்படி கேட்குறதுன்னு தான் தெரியலை. நேத்து என்று மாலதி இழுக்க சற்றென்று உள்ளே வந்தாள் வைஷாலி. ஏண்டி, கேட்டுட்டு உள்ளே வர மாட்டியா? இப்படி சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு உள்ளே வந்து நிற்கிற. அம்மா, நீயும் அக்காவும் தானே பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு எதுக்கு கேட்டுட்டு வரணும்? ஆமாம், உங்ககிட்ட என்னத்த சொல்கிறது. அம்மா, நீ என்ன கேட்க வரேன்னு புரியுது, நான் சந்தோஷமாக இருக்கேன், போதுமா என்றாள் ரேஷ்மா. அப்பா, அது போதுண்டி, எனக்கு இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. கல்யாணம் வேணாம்னு சொல்லி இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்த, எங்கே இதுக்கும் பிடிவாதமாக இருப்பியோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன்.
நல்ல வேலை, நல்ல செய்தி சொன்ன. சரி, சம்மந்திக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லிட்டு வரேன் என்றவள், கொஞ்சம் தள்ளுடி, எப்போ பாரு வழியிலேயே நிற்ப, போ இப்போ போய் உங்கள் அக்கா கிட்ட பேசு என்று வைஷாலியிடம் கூறிவிட்டு மகிழ்ச்சியாக வெளியில் வந்தாள். அக்கா, உன்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலை. வருண் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனால் நீயும் இப்படி உன் மனசை மாற்றிக்கிட்டு மாதவன் மாமா கூட வாழ ஆரம்பிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படிக்கா உன் மனசை மாற்றிக்கிட்ட? வைஷாலி, நான் என் மனசை எப்போதும் மாற்றிக்க மாட்டேன். வருணை நம்பினது ஏன் தப்பு. கடைசி வரைக்கும் பொறுமையாக இருன்னு சொல்லி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். இப்போ கோழை மாதிரி எங்கேயோ ஓடி போயிட்டான். அதுக்காக அவனை மாதிரி நானும் என் மனசை மாற்றிக்கிட்டேன்னு நினச்சியா? இல்லை வைஷாலி, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலை. அம்மா சந்தோஷப்படணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு தான் பொய் சொன்னேன். நேற்று நைட்டு மாதவன் மாமா கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிட்டேன். என் மனசில் இருந்த எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிட்டேன் என்று இரவிலிருந்து இப்பொழுது வரை மாதவன் பேசிவிட்டு போனதை ஒன்று விடாமல் வைஷாலியிடம் ஒப்பித்தாள் ரேஷ்மா. நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன், மாதவன் மாமா ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட உன்னோட லவ் விஷயத்த சொல்லு, அவர் புரிஞ்சு பாருன்னு. ஆனால் நீ தான் கேட்கல. இப்போ பாரு, இவ்வளவு தூரம் வந்து நிற்கிது. பாவம், உங்களால் மாமா மனசு அளவில் எவ்வளவு கஷ்டப்படுவார். என்னடி பண்ண சொல்கிற? அவன்தான் எதுவும் பண்ணிடாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். இப்போ நான் ஏதோ கடையில் விற்கிற பொம்மை மாதிரி என்னை அவன் அண்ணங்கிட்ட கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டான். அவனை நினச்சி கோவந்தான் வருது. அதே சமயம் அவன் எங்கே போனான்னு தெரியலை. அதை நினச்சா பயமாகவும் இருக்குது. அக்கா, கவலைப்படாத. உன்னை விட மாமா வருண் மேலே உயிரையே வச்சிருக்காரு. அவர் நிச்சயம் வருணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுவார். எனக்கும் அந்த நம்பிக்கை அவர் மேலே இருக்கு வைஷாலி என்றாள். அக்கா, மாமாவோட ரூம் அழகா இருக்கு, எவ்வளவு நீட்டாக வச்சிருக்காரு பாரு. ஆமாம், என்ன இது, ஏதோ துணி போட்டு மூடியிருக்கு என்றவள் அதை எடுக்க ஒரு நிமிடம் இருவரும் உறைந்தனர். அது ரேஷ்மாவின் புகைப்படம். அதை பெரிய அளவில் செய்து ஏற்கனவே மாட்டி வைத்திருந்தான். ரேஷ்மாவிற்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக மறைத்து வைத்திருந்தான். அதை பார்த்த ரேஷ்மா மீண்டும் அழத் தொடங்கினாள். இந்த அளவிற்கு மாதவன் தன்னை விரும்பி இருக்கிறார் என்பது ரேஷ்மாவிற்கு அப்போதுதான் தெரிந்தது. வைஷாலியும் அந்த நிமிடம் மாதவனை நினைத்து மிகவும் கவலையுற்றாள். பிறகு ரேஷ்மாவின் குடும்பத்தினர் மறுவீடு சடங்குகள் செய்வதற்காக ரேஷ்மாவையும் மாதவனையும் அழைத்து கொண்டு கிளம்பினர். கண்களை துடைத்த ரேஷ்மா அவர்களுடன் புறப்பட்டாள். அங்கு ரேஷ்மாவின் வீட்டில் மாதவனுக்கு பெரிய அளவில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுமண தம்பதியை நன்கு உபசரித்தனர். பிறகு மாடிக்கு சென்ற மாதவன் வருணை பற்றிய நினைப்பில் மீண்டும் அவன் நண்பர்களுக்கு ஃபோன் செய்து வருணை பற்றி விசாரித்து கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்த வைஷாலி, மாமா என்றாள். என்ன வைஷாலி, சொல்லு, என்ன கீழே கூப்பிட்டாங்களா? அதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்குற? இல்லை, அன்னைக்கு அக்காவுக்கு நிச்சயதார்த்த புடவை எடுக்க அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டீங்க. நான் உங்ககிட்ட வேணும்னே பொய் சொல்லிட்டேன். ஆனால் எல்லாரும் யார் சொன்னான்னு கேட்டப்ப எங்கே என்னை மாட்டி விட்டுருவீங்களோன்னு பயந்தேன். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணலை. ரொம்ப சாரி மாமா என்றாள். பரவாயில்ல வைஷாலி, இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ அதையாச்சும் பண்ண. ஆனால் உங்கள் அக்காவும் என் தம்பியும் கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்து என் மனசை சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. நீ பண்ணதில் எனக்கு எந்த கோபமும் இல்லை. இன்ஃபேக்ட் நீயாவது வந்து முன்னாடியே இதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நான் சொல்லணும்னு தான் மாமா நினச்சேன். ஆனால் வருண் தான் எதுவும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு என்றாள் வைஷாலி. அவனுக்கு என் மேலே ரொம்ப பாசம். அதான் அவன் விரும்பின பொண்ணையே எனக்காக விட்டு கொடுத்துட்டு இப்போ எங்கேயோ போயிட்டான். சரி, நீ கீழே போ, நான் அப்புறம் வரேன் என்றான் மாதவன். வைஷாலி இப்படி ஒரு அன்பானவரை மனதளவில் கலங்க வைத்து விட்டோமே என்று நினைத்தவள் மாதவனை பார்த்தவாறு அங்கிருந்து நகர்ந்தாள். இப்படி நாட்களும் ஓடியது. மாதவனும் ரேஷ்மாவும் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாமல் வக்கீலை சந்தித்து மனப்பூர்வமாக விவாகரத்திற்கு அப்ளை செய்தனர். 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க என்றாள் கல்யாணி. கோவிலுக்குமா? என்னடா கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிற?
கையில் அர்ச்சனை பொருள் இல்லை, உங்கள் 2 பேர் நெத்தியிலையும் குங்குமம் இல்லை, எங்கே போயிட்டு வரீங்க என்று கல்யாணி கேட்க சட்டென்று பதில் கூற முடியாதவர்கள் தவித்தனர். டேய், படம் தானே போய் பார்த்துட்டு வரீங்க, இதை சொல்கிறதுல என்ன தயக்கம்? இப்போ தானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அப்பப்போ ரேஷ்மாவை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாடா. ஆனால் அடுத்த தடவை எங்கே போகிறீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போங்க, சரியா? டேய் மாதவா, இத்தனை வருஷம் உனக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ மகாலட்சுமி மாதிரி உனக்கு பொண்டாட்டி கிடச்சிருக்கா. உனக்கு கல்யாணம் நடந்தா 2 பேரையும் ஜோடியாக கூட்டிகிட்டு வந்து கோவிலில் அர்ச்சனை பண்ணி 500 பேருக்கு அன்னதானம் போடுறேன்னு வேண்டியிருக்கேன். நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது, காலையில் எங்கேயும் போகாமல் சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க, நாம் போய் வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துடுவோம் என்று அம்மா இவ்வாறு சந்தோஷமாக கூற மாதவனுக்கு சங்கடமாக இருந்தது. அவர்களிடம் எப்படி சொல்வது? நாங்கள் விவாகரத்து செய்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால் எப்படி தாங்கிக் கொள்வார்கள் என்று நினைத்தவன் சரி என்று தலையசைத்துவிட்டு சட்டென்று தன் அறைக்கு வந்தான். மாதவனை நினைத்து ரேஷ்மாவும் இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டவரை நாம் எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறோம் என்று மிகவும் வருத்தப்பட்டாள். அவன் போன பிறகு, ஏமா ரேஷ்மா, இங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே இருக்க? ஏன் கேட்குறன்னா, உன்னோட முகத்தில் சிரிப்பே தெரியலை. எதா இருந்தாலும் இந்த அத்தைக்கிட்ட சொல்லுமா. என்ன உன் அம்மாவா நினச்சிக்க, இது இனிமே உன் வீடு. இங்கே நீ ஆசைப்பட்ட மாதிரி இரு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு நாள் உங்கள் அம்மா அப்பா தங்கச்சின்னு இருந்துட்ட, இப்போ வேற ஒரு வீட்டில் அவங்க எல்லாரையும் பிரிஞ்சு இருக்கிறது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நானும் உன் வயசை தாண்டி தான் வந்திருக்கேன். உனக்கு உங்கள் அம்மா அப்பாவை எப்போ பார்க்கணும்னு தோணுனாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கு வேண்டுதல் பண்ண கோவிலுக்கு போகிறோம்ல, வைஷாலியையும் வர சொல்லு, அவள் வந்தா உனக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்றாள் கல்யாணி. சரிங்க அத்தை என்ற ரேஷ்மா அங்கிருந்து நகர்ந்தாள். தன் தங்கை வைஷாலிக்கு ஃபோன் செய்து விவாகரத்து அப்ளை செய்த விஷயத்தையும் நாளை கோவிலில் நடைபெறவிருக்கும் வேண்டுதல் பற்றியும் கூறினாள். அவளும் நாளை கோவிலுக்கு வருவதாக கூறி போனை வைத்தாள். இங்கு அறைக்கு வந்த ரேஷ்மா மாதவனை பார்த்தாள். அறையில் இருந்த அவளின் புகைப்படங்களை அவன் அகற்றி கொண்டிருந்தான். இந்த ஃபோட்டோ இனிமே என் அறையில் இருக்கிறது சரியில்லை என்று ரேஷ்மாவிடம் கூறியவன் அந்த புகைப்படத்தை வருணின் அறையில் மாட்டினான். மறுநாள் காலை விடிந்தது. வைஷாலி அழகான புடவையில் அக்கா வீட்டிற்கு வந்தாள். அடடே வைஷாலி, புடவையில் பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. உன்னை கட்டிக்க எந்த பையனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ. நீங்கள் வேற அத்தை, இதை கட்டுறதுக்குள்ள என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். பொண்ணுங்களோட உண்மையான அழகே புடவையில் தான் தெரியும் என்றாள் கல்யாணி. பின்பு அனைவரும் புறப்பட்டு கோவிலுக்கு சென்றனர். டே மாதவா, எல்லா ஏற்பாட்டையும் முன்னாடியே பண்ண சொல்லிட்டேன். நாம் போகும்போது அர்ச்சனைக்கு தேங்காய், பூ, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அப்புறம் ஒரு பெரிய மாலை, இதை மட்டும் வாங்கிட்டு போகணும். இங்கே பூக்கடையில் நிறுத்து, இங்கேயே வாங்கிட்டு போகலாம் என்றாள். அம்மா, அதான் கோயில் வாசலில் விற்பாங்கல்ல, அங்கே வாங்கிக்கலாம். டேய், நல்ல பெரிய மாலையாக வாங்கணும். அங்கே கோவில் வாசலில் எல்லாம் சின்ன மாலையாக தான் விற்பாங்க. நான் ஏற்கனவே இங்கே பெரிய மாலையாக செய்ய சொல்லியிருந்தேன், அதான் இங்கே நிறுத்த சொன்னேன். நான் போய் மாலையை வாங்கிட்டு வரேன். நீ ரேஷ்மாவை கூட்டிக்கிட்டு போய் அர்ச்சனை பொருள் வாங்கு என்றாள் கல்யாணி. என்ன இது, ஆளுக்காள் ஒவ்வொரு பக்கம் என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்க, நான் இப்போ என்ன பண்ணணும் என்றாள் வைஷாலி. வைஷாலி, நீ ஏசியை போட்டுக்கிட்டு கார்லேயே இரு, உனக்கு எதுக்கு அலைச்சல்? இல்லை அத்தை, நானும் ரேஷ்மா கூடவே போகிறேன், இங்கே போர் அடிக்கும். சரி, அப்போ நீ ஏன் கூட வா, நாம் போய் மாலையை வாங்கிட்டு வருவோம். அவங்க அர்ச்சனை ஜாமான் வாங்கட்டும். அம்மா, வைஷாலி எங்கள் கூட வரணும்னு ஆசைப்படுறா, விடுங்க. டேய் புரிஞ்சுக்கடா, வைஷாலி அத்தை சொல்கிறத கேளுமா. நீ வா, அவங்க இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க தனியாக பேசிக்கிட்டு அர்ச்சனை பொருள் வாங்கட்டும் என்று கல்யாணி கூற வைஷாலியும் கல்யாணியுடன் புறப்பட்டாள். பின்பு மாலை அர்ச்சனை பொருட்கள் வாங்கியவர்கள் கோவில் வந்து சேர்ந்தனர். டே மாதவா, நான் போய் அன்னதான ஏற்பாட்டை பார்க்குறேன், நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க என்றாள் கல்யாணி. கல்யாணி கூறியது போல மூவரும் அர்ச்சனை செய்வதற்காக வந்து கொண்டிருந்தனர். அப்போது எதிரில் கோவில் பிரசாதம் வாங்கி வந்த ஒருவரின் மீது ரேஷ்மா மோத அவர் கொண்டு வந்த பிரசாதம் ரேஷ்மாவின் புடவையில் பட்டது.
அதற்காக மன்னிப்பு கேட்டவர் சென்று விட்டார். வைஷாலி, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன், நீயும் அவரும் போய் அர்ச்சனைக்கு கொடுங்க. அக்கா, நானும் உன் கூட துணைக்கு வரேன். வேண்டாம் வைஷாலி, பைப்பு இங்கே தானே இருக்கு, நான் வாஷ் பண்ணிட்டு வரேன், நீங்கள் போங்க என்ற ரேஷ்மா தன் புடவையில் பட்ட பிரசாதத்தை கழுவி கொண்டிருந்தாள். அங்கு அர்ச்சனைக்காக பொருளை பூசாரியிடம் கொடுத்தான் மாதவன். வாப்பா மாதவா, அம்மா எங்க? அம்மா அன்னதானம் தயாரா இருக்கான்னு பார்க்க போயிருக்காங்க, நீங்க அர்ச்சனை பண்ணிடுங்க என்றான். அர்ச்சனை செய்த பூசாரி மாதவனையும் அருகில் இருந்த வைஷாலியையும் கணவன் மனைவியாக தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் இருவரின் நெற்றியிலும் விபூதியிட்டு, நீங்க 2 பேரும் ஒத்துமையா சகல சௌபாக்கியங்களோட சந்தோஷமா வாழணும் என்று ஆசிர்வதித்தார். இருவருக்கும் அது அதிர்ச்சியாக இருந்தது. வைஷாலி, தப்பா எடுத்துக்காத, ஐயருக்கு தெரியாதுல்ல, அதான் தப்பா நினச்சி நம்மளை வாழ்த்திட்டு போறாரு. மாமா, நீங்கள் அவர்கிட்ட உங்கள் ஒய்ஃபு ரேஷ்மான்னு சொல்லியிருக்கலாம்ல. ரேஷ்மாவும் வருணோட மனைவியாக ஆக போகிறாங்க. எனக்கு தெரியும் வைஷாலி, என் பக்கத்தில் நிற்கிறது என் மனைவி இல்லைன்னு. அது ரேஷ்மாவாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தானே. ஐயர்கிட்ட சொல்லி புரிய வச்சு என்ன ஆக போகுது, அதான் விட்டுட்டேன் என்றவன் நகர பின்புறம் இருந்த வைஷாலி மாதவன் சென்று கொண்டிருப்பதை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி ஆச்சு, அர்ச்சனை முடிஞ்சுதா என்றாள் ரேஷ்மா. ஏங்கா, வாஷ் பண்ண உனக்கு இவ்வளவு நேரமா? இல்லடி, அங்கே ஒரு அம்மாவோட குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு, அதான் நான் சமாதானப்படுத்துறேன்னு வாங்கி அந்த குழந்தைய வேடிக்கை காட்டி சமாதானப்படுத்தினேன், அதான் லேட் ஆயிடுச்சு. ஏன், என்ன ஆச்சு? ஐயர் என்னையும் மாமாவையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினச்சிக்கிட்டு எங்களை வாழ்த்திட்டு போகிறாரு. அப்போது சிரித்த ரேஷ்மாவிடம், நான் எவ்வளவு சீரியஸாக சொல்கிறேன், நீ சிரிக்கிற? நான் என்னடி பண்ணுறது, நான் என்ன வேணும்னா வாஷ் பண்ண போனேன், எதிரில் வந்தவர் என் மேலே மோதணும்னு விதி, அதான் மோதிட்டாரு, அப்போ பிரசாதம் பட்டுடுச்சுன்னு வாஷ் பண்ண போனேன் என்றாள். வைஷாலிக்கும் இது விதியின் செயலா என்ற எண்ணம் தோன்றியது. விதியோ சதியோ, வைஷாலி மாதவன் மீதுள்ள பரிதாபமும் மரியாதையும் அன்பாக மாற ஆரம்பித்ததை உணர ஆரம்பித்தாள். என்னாச்சு ரேஷ்மா, ஏன் அவரை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா, மாமாவை பார்க்க பாவமாக இருக்கு. வைஷாலி, நீ போகிற போக்கே சரியில்லையே. அதெல்லாம் ஒன்றும் போகலை, பாவமாக இருக்குன்னு தானே சொன்னேன். முதல்ல அப்படித்தான் இருக்கும், போக போக தான் எப்படி போகும்னு தெரியாது. வைஷாலி, உனக்கு அவர் மேலே லவ் வந்துருச்சா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. என்னக்கா இப்படி கேட்குற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இப்போ அவர் உன் ஹஸ்பண்ட். பாத்தியா, நீயே இப்படி பேசுகிற? பாரு, கடவுள் முன்னாடி நானும் அவர் பக்கத்தில் நின்று ஆசீர்வாதம் வாங்கினேன், நீயும் அவரும் தானே வாங்கினீங்க. ஏற்கனவே இங்கே மாமாவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நீ வேற புதுசாக கிளப்பாதக்கா. இல்லை வைஷாலி, நான் உண்மையாக தான் கேட்குறேன், சொல்லு என்று ரேஷ்மா கேட்டு கொண்டிருந்த வேளை கல்யாணி அழைத்தாள். அங்கே என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? வாங்க, அன்னதானம் போட ஆரம்பிச்சிடலாம் என்று கல்யாணி கூற அவள் வேண்டியவாறு 500 நபர்களுக்கு அன்னதானம் போட்டனர். சாப்பாடு பரிமாறிக்கொண்டிருந்த நிலையில் மாதவனும் வைஷாலியும் எதிரெதிரே வர அப்போது ஆலயமணி அடிக்க இருவரும் முட்டிக்கொண்டனர். வைஷாலி மாதவனை பார்க்க அவனோ சட்டென்று நகர்ந்தான். அந்த நொடி அக்கா கூறியது ஞாபகம் வந்தது. ஒருவேளை அக்கா சொல்கிற மாதிரி நான் மாமாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனா என்றவள் தனக்குத்தானே சிரித்து கொண்டாள். பின்பு அன்னதானமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. அப்பாடா, இப்போதாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்குது, என்னோட வேண்டுதலை நல்லபடியாக முடிச்சிட்டேன், இனி நீயும் ரேஷ்மாவும் சந்தோஷமாக இருப்பீங்க என்றாள் கல்யாணி. பின்பு அனைவரும் வீட்டிற்கு புறப்பட அங்கு வந்த ஐயர், என்னம்மா அன்னதானம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? அந்த கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சிங்க. உங்கள் மருமக பார்க்க லட்சணமாக இருக்கா. தம்பிக்கு கல்யாணம் ரொம்ப நாள் தள்ளி போனாலும் நல்ல பொண்ணாக அமைஞ்சிருச்சு. எப்போ புருஷன் கூட வந்தாலும் உச்சி போட்டு வச்சுட்டு தாமா வரணும் என்று வைஷாலியை பார்த்து ஐயர் கூற, ஐயோ ஐயரே, அந்த பொண்ணு மாதவனோட பொண்டாட்டி இல்லை, அவ என் மருமகளோட தங்கச்சி. அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த ரேஷ்மாவை காட்டி, இதோ இவ தான் என் மருமக ரேஷ்மா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியா, என்னை மன்னிச்சிருங்க,
சாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போது ஜோடியாக நின்னாங்க. அதான் இவங்க 2 பேரையும் புருஷன் பொண்டாட்டின்னு நினச்சிட்டேன். என்னது, ஜோடியாக நின்னாங்களா? ஐயர் என்னடா சொல்கிறாரு? எனக்கு ஒன்றும் புரியலை. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரேஷ்மா சாரியில் ஒருத்தர் தான் கொண்டு வந்த பிரசாதத்தை கொட்டிட்டாரு. அதை க்ளீன் பண்ண ரேஷ்மா போனா. அந்த நேரத்தில் என்னையும் வைஷாலியையும் பார்த்துட்டு ஐயர் தப்பாக நினச்சிக்கிட்டாரு. விடுங்க. சரி, எல்லாம் முடிஞ்சதில்ல, வாங்க கிளம்பலாம், நேரம் ஆகுது என்று கல்யாணியை சமாளித்து அழைத்து சென்றான். பிறகு வீடு வந்து சேர்ந்தனர். சரிக்கா, அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இரு வைஷாலி, ஏன் அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்புற? ரேஷ்மா கூட ஒரு நாள் தங்கிட்டு போகலாம்ல என்றாள் கல்யாணி. ஆமாம் வைஷாலி, என் கூட இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு வீட்டுக்கு போ என்று ரேஷ்மா கூற வைஷாலியும் ஒப்புக்கொண்டாள். சரிம்மா, அப்போ நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் என்றான் மாதவன். டேய், இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம்னு நான் நேத்தே சொன்னேன்ல, அப்புறம் என்ன எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் போகணும்னு சொல்கிற? இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டில் இருடா. மதியானம் சாப்பாட்டுக்கு விருந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. வைஷாலி வேற வந்திருக்கா. சாயங்காலம் 3 பேர் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போ தானே கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் என்றான் மாதவன். அதெல்லாம் முடியாது மாமா, ஈவினிங் நாம் வெளியில் போகிறோம். என்னை கூட்டிகிட்டு போகலை, நான் இப்போவே வீட்டுக்கு கிளம்பிடுவேன். பீச்சுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. அங்கே கோயம்புத்தூரில் அதெல்லாம் இல்லை. சென்னை வந்தால் அக்கா கூட ஜாலியாக பீச்சுக்கு போயிட்டு வருவேன். இப்போ அவளையும் நீங்கள் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. இப்போ நான் யார் கூட போக முடியும்? அதனால் இன்னைக்கு நான் பீச்சுக்கு போகணும். வைஷாலி, என்ன இது? நம்ம வீடு மாதிரி பிடிவாதம் பிடிக்காத. அவங்க தான் ஆஃபீஸ் போகணும்னு சொல்கிறாங்கல்ல என்றாள் ரேஷ்மா. என்ன ரேஷ்மா இப்படி சொல்லிட்ட? பின்ன இது யார் வீடு? வைஷாலி, ரேஷ்மாவுக்கு இந்த வீட்டில் இருக்கிற அதே உரிமை உனக்கும் இருக்குது. அதனால் உனக்கு பிடிச்சதை இங்கேயும் நீ செய்யலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. டேய் மாதவா, வைஷாலி தான் பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுறாள. ஒழுங்காக சாயங்காலம் எல்லாரும் போயிட்டு வாங்க. கோவிலில் நின்றுக்கிட்டே இருந்தது காலெல்லாம் வலிக்குது, நான் போய் படுக்கிறேன் என்ற கல்யாணி அங்கிருந்து நகர்ந்து தன் அறைக்கு சென்றாள். சரி வா வைஷாலி, ரூமுக்கு போகலாம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ற ரேஷ்மா வைஷாலியை அழைத்து கொண்டு சென்றாள். இங்கு நின்று கொண்டிருந்த மாதவனின் மனதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. வருண் என்ன ஆனான் என்பது இப்போது வரை தெரியவில்லை. ஆனால் அதே சமயம் இங்கு நடப்பதையும் அவனால் தடுக்க முடியவில்லை. இதில் வைஷாலி வேறு, இப்படி சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறாள் என்று நினைத்தவன் ஹாலில் உள்ள சோஃபாவில் அப்படியே படுத்தான். அக்கா, என் மேலே ஏதாச்சும் வருத்தம் இருக்கா உனக்கு? சேச்ச, அப்படியெல்லாம் இல்லையே. ஏன் வைஷாலி இப்படி கேட்குற? இல்லைக்கா, உனக்கும் மாமாவுக்கும் நடந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லை. நீயும் கஷ்டப்பட்டு மாமாவையும் கஷ்டப்படுத்துகிற. பத்தாததுக்கு வருணை வேற காணும். இப்படி இருக்கும்போது நான் பீச்சுக்கு போகணும்னு அடம் பிடிச்சேன். அதான் இந்த நேரத்தில் நான் அப்படி அடம் பிடிச்சது உனக்கு என் மேலே ஏதாச்சும் வருத்தமானு கேட்டேன். இல்லை ரேஷ்மா, உன் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. வருண் கண்டிப்பாக திரும்ப வருவான். என்னை தாராள மனசா அவங்க அண்ணனுக்கு விட்டு கொடுத்துட்டான்ல. கொஞ்ச நாளில் நான் மனசு மாறி அவரை ஏற்றுக்கணும். அதுக்கு அவன் என் கண்ணில் படாமல் இருந்தாதான் நான் அவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவேன்னு இப்படி இங்கே வராமல் எங்கேயோ தலைமறைவாக இருக்கான். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வருவான். அதுபோக மாதவன் மாமாவும் என் மனசை புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே கவலைப்பட ஒன்றும் இல்லை. வருண் இங்கே வரலனாலும் அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், நீ ஏண்டி பீச்சுக்கு போனதில்லை, அக்கா கூட மட்டும்தான் போவேன்னு போய் சொன்ன? எத்தனை தடவை நான் இல்லாமல் தனியாக என்னை விட்டுட்டு போயிருக்க, ஏன் அப்படி சொன்ன? அது ஒன்றும் இல்லைக்கா, மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தார். இப்போ உன் கழுத்தில் தாலி கட்டினதுலேருந்து பாவம் எப்போதும் மூஞ்ச சோகமாகவே வச்சிருக்காரு. அதை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு கோவிலில் கூட பார்த்தேன், அவர் ஒரு தடவை கூட சிரிக்கலை. அதான் அவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னு அத்தை கூட சேர்ந்து நானும் வெளியில் போகணும்னு சொல்லி பீச்சுக்கு போக அடம் பிடிச்சேன். உனக்கு ஏன் அவர் மேலே இப்படி அக்கறை? பார்க்க பாவமாக இருக்குல்ல, அதான். ஹேய் ரேஷ்மா, உண்மையாகவே உன்கிட்ட கேட்குறேன், சொல்லு, உனக்கு மாதவன் மாமாவை பிடிச்சிருக்கா?
என்னடா அக்கா திரும்ப திரும்ப கேட்குறான்னு என்னை தப்பாக நினைக்காதடி. ஏன்னா உனக்கு அவர் மேலே லவ் இருக்கான்னு உனக்கே தெரியலை. இந்த சமயத்தில் கேட்குறது தப்பு தான். நான் ஏன் கேட்குறேன்னா, மாதவன் எப்போதும் வருத்தமாகவே இருக்காரு. முன்னாடியெல்லாம் இப்படி இல்லை. எப்போதும் எல்லார்கிட்டையும் கலகலப்பாக சிரித்து பேசுவார். அவர் இப்படி இருக்கிறதுக்கும் அவரோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கும் ஒரு வகையிலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க அவரோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். என் காதலுக்காக பாவம் அவரோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன்னு தினம் தினம் நான் எப்படி நொந்து சாகுறேன்னு உனக்கு தெரியுமாடி? வருண் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான், என் அண்ணன் ரொம்ப நல்லவருன்னு. ஆனால் அவர் கூட இந்த வீட்டில் இருக்கிறப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாகவே மாதவன் மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. பாவம் அந்த நல்ல மனுஷன் இப்படி எனக்காகவும் வருணுக்காகவும் தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாரு. அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் என் சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையோட விளையாடலை. அவர் மாதிரி ஒரு நல்லவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன். உனக்கு அவரை பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவரை விட வேற நல்ல பையன் உனக்கு கிடைக்க மாட்டாரு. அவரை மிஸ் பண்ணிடாத வைஷாலி என்று ரேஷ்மா கூற வைஷாலியும் சற்று யோசித்தாள். இது உடனே எடுக்கிற முடிவு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீ இதை எனக்காகவும் பண்ணக்கூடாது. உன் மனசை கேளு, அது சொல்கிறத செய், நல்லா யோசி என்றாள் ரேஷ்மா. வெகு நேரம் ஆகிவிட்டது. ரேஷ்மா, வைஷாலி, அக்காவும் தங்கச்சியும் என்ன சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கீங்க? டைம் ஆகுது, சாப்பிட வாங்க என்ற கல்யாணியின் குரல். ஆ, இதோ வரோம் அத்தை. ரேஷ்மா, மாதவன் சோஃபாவில் தூங்குறான், அவனையும் எழுப்பி கூட்டிக்கிட்டு வாமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்ற கல்யாணி நகர. அக்கா நீ இரு, மாமாவை நான் போய் எழுப்புறேன் என்ற வைஷாலி மாதவனை எழுப்ப அவன் அருகில் சென்றாள். நல்ல சிவப்பு நிறம், கட்டுமஸ்தான உடல், அடர்த்தியான புருவம், அவனை பார்த்த கண்கள் ஒரு நிமிடம் இமைக்க மறந்துவிடும். இத்தகைய அழகில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த மாதவனை எழுப்ப அவளுக்கு மனம் ஏனோ வரவில்லை. அவனை ரசித்தபடி சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தாள். பிறகு அருகில் இருந்த நீரை அவன் முகத்தில் மழை துளிகள் விழுவதைப் போல தெளித்தாள். ஆழமான சிந்தனையில் தூங்கியவன் திடுக்கிட்டு எழுந்தான். மாமா பதறாதீங்க, நான் தான் எழுப்புனேன். அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க. என்ன வைஷாலி, எல்லாத்துலேயும் உனக்கு விளையாட்டு தான். நான் பயந்து போயிட்டேன். நான் உங்கள் கூட விளையாடாமல் வேற யாரு கூட மாமா விளையாடுவேன்? என்ன சொல்கிற நீ? நீங்கள் என் அக்காவோட ஹஸ்பண்ட். அப்போ நான் உங்களுக்கு மச்சினிச்சி தானே, அதை சொன்னேன். அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் வைஷாலி. அதுக்கப்புறம் ரேஷ்மா வருணோட ஒய்ஃப் என்றவன் சற்றென்று அங்கிருந்து நகர்ந்தான். பிறகு அனைவரும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்டனர். பிறகு கடற்கரைக்கு கிளம்ப தயாரானார்கள். வைஷாலி, காலையிலிருந்து ஒரே புடவையில் இருக்க, இதோட எப்படி பீச்சுக்கு வருவ? இந்த சுடிதாரை போட்டுக்க. ஆமாங்க்கா, நானே கேட்கணும்னு இருந்தேன், நல்ல வேலை நீயே கொடுத்துட்ட. இதில் என்ன இருக்கு? நீ என்கிட்ட எதுக்கு தயங்குற? நான் எப்போதும் உன் அக்கா தான். சரிக்கா, நீயும் சுடிதார் தானே போட போற? என்ன சுடிதார் போட்டுக்க போற? நான் சுடிதார் போடலடி, சாரி தான் கட்ட போகிறேன். நான் சுடிதார் போட்டால் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சாரியில் இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதான் நான் சாரியே கட்டிக்கிறேன் என்றவள் எந்த புடவை கட்டலாம் என வைஷாலியை கேட்டு இருவரும் தேர்வு செய்து கொண்டிருந்த நேரத்தில் வைஷாலி கண்முன் அந்த வெள்ளை கலர் புடவை பட்டது. அது அக்காவிற்கு ஒயிட் தான் பிடிக்கும் என பொய் கூறியதால் மாதவன் ரேஷ்மாவிற்கு தேடி தேடி எடுத்த புடவை. அதை பார்த்த வைஷாலிக்கு சிரிப்பு வந்தது. என்னடி ஆச்சு, ஏன் சிரிக்கிற? அக்கா, இந்த புடவையை பாரு. இதை பார்த்து தான் சிரித்தேன். மாமா உனக்கு ஒயிட் தான் பிடிக்கும்னு ஆசையாக உன் நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த புடவை. அக்கா, இதை என்கிட்ட கொட, நான் கட்டிக்கிறேன். உனக்கு தான் பிடிக்காதுல்ல. நீ புடவையை சொல்கிறியா இல்லை மாதவன் மாமாவை சொல்கிறியா? ரெண்டுமே உனக்கு பிடிக்கலை. அப்போ நானே எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்றவள் வெட்கத்தில் தலை குனிந்தாள். ரேஷ்மா, உண்மையாவா சொல்கிற? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. ரொம்ப நன்றிடி. அவர் வாழ்க்கையை நாசம் பண்ணது நான் தான்னு என்னை தினம் தினம் நோகடிக்கிற என் மனசாட்சிக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் டி என்ற ரேஷ்மா வைஷாலியை அன்பு பொங்க அணைத்தாள். பிறகு மாதவன் ரேஷ்மாவிற்கு வாங்கி வந்த புடவையை கட்டிய வைஷாலி கீழே இறங்கி வந்தாள். என்ன ரேஷ்மா இது? மாதவன் உனக்கு வாங்கிட்டு வந்த புடவை தானே? ஏன் உனக்கு பிடிக்கலையா?
இதை வைஷாலி கட்டியிருக்கா? அப்படி இல்லை அத்தை, எனக்கு பிடிச்சிருக்கு. வைஷாலி காலையிலேருந்து ஒரே புடவையை கட்டியிருந்தா, அதான் வேற ட்ரெஸ் மாற்றிக்க சொன்னேன். இந்த புடவை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அதான் அவகிட்ட கொடுத்து கட்டிக்க சொன்னேன். பரவாயில்லம்மா, இந்த காலத்தில் யாரும் இப்படி ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள் கல்யாணி. பின்பு வெளியில் வைஷாலியை அந்த புடவையில் பார்த்த மாதவன் ஒரு நிமிடம் அசையாமல் பார்த்தான். என்ன மாமா அப்படி பார்க்குறீங்க? இந்த புடவையில் நான் எப்படி இருக்கேன் என்றாள் வைஷாலி. எதுவும் பேசாதவன் அங்கிருந்து நகர அவனை வழிமறித்தாள். நில்லுங்க மாமா, இந்த புடவையில் நான் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். பதில் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. அக்காவுக்கு வாங்கி வந்த புடவையை நான் கட்டியிருக்கேன்னு உங்களுக்கு பார்க்க பிடிக்கலையா? நான் வேணும்னா வேற புடவை மாற்றிக்கவா என்றாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வைஷாலி, இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கு. சரி வாங்க கிளம்பலாம் என்றவன் சற்றென்று நகர்ந்து காரை இயக்கினான். பிறகு புறப்பட்ட அனைவரும் கடற்கரைக்கு சென்றனர். அங்கு ரேஷ்மாவும் வைஷாலியும் தங்கள் பொழுதை கழிக்க மாதவன் மட்டும் மன வருத்தத்தில் தனியாக நின்று கொண்டிருந்தான். வைஷாலி, மாதவன் ஹாப்பியாக இருக்கதானே இங்கே வந்த? அவர் அங்கே தனியாக சோகமாக நிற்கிறாரு. நீ என்னன்னா என் கூட உட்காந்து சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்க. அதை முதல்ல என்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் பேசு, போடி என்றாள் ரேஷ்மா. வைஷாலியும் மாதவனிடம் பேச அருகில் வந்தாள். என்ன மாமா இது, இங்கே வந்து தனியாக ஏன் சோகமாக இருக்கீங்க? நீங்கள் எப்போதும் இப்படி இருக்கீங்கன்னு தானே நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி நான் எனக்காக வரலை. ஆனால் இங்கே வந்தும் இப்படி நீங்கள் சோகமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன வைஷாலி புரிஞ்சுக்காம பேசுகிற? ரேஷ்மாவுக்கு பிடிக்காம நான் அவங்க கழுத்தில் தாலி கட்டிட்டேன். பாவம், மனசில் என் தம்பியை சுமந்துக்கிட்டும் கழுத்தில் நான் கட்டின தாலியை சுமந்துக்கிட்டும் நடைபேணமா வெளியில் மட்டும் சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே பல வேதனைகளை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. வருணை வேற காணும். அவன் எங்கே போனா என்ன ஆனான்னு தெரியலை. இப்படி இருக்கும்போது எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? மாமா, ரேஷ்மாவை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க. ஆனால் தன்னால் உங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு அவள் ரொம்ப கவலைப்படுறா. அவள் வருணை பற்றி நினைக்கிறத விட உங்கள் வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்கிறா. வருண் எப்படியும் வந்துருவார்னு அவள் நம்பிக்கையோடு இருக்கா. அதே நம்பிக்கையை நீங்களும் வையுங்க. வருண் எங்கே போயிட போகிறாரு? அவர் தான் லவ் பண்ணுற பொண்ணை உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாருல்ல, அதான் கொஞ்ச நாளைக்கு உங்களை பார்க்காம இருந்தா பிரச்சனை வராதுன்னு தலைமறைவாக இருக்காரு. கண்டிப்பாக அவர் திரும்ப வருவார். மாமா, நடக்க வேண்டியது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். கவலைப்படாதீங்க. அது எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருங்க. ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்றாள். என்ன வைஷாலி, கேளு. அது நீங்கள் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்லையா? அக்காவை பார்க்குறதுக்கு முன்னாடி கேட்குறேன். இல்லை வைஷாலி, எனக்கு அப்படி யார் மேலேயும் எதுவும் தோணலை. எனக்கு வேலை பிஸ்னஸ் தான் முக்கியம். அம்மா வீடு பிஸ்னஸ்னு இருந்துட்டேன். எனக்கு முதல்ல விருப்பம் வந்த பொண்ணுனா அது உங்கள் அக்கா என்றவன் இதற்கு மேல் பேச முடியாமல் வாயடைத்து நின்றான். சரி விடுங்க மாமா, நீங்கள் யாரையும் விரும்பலை. ஆனால் உங்களை நிறைய பொண்ணுங்க ஒன் சைடாக லவ் பண்ணி இருக்கணுமே. ஏன்னா நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, பிஸ்னஸ் வேற பண்ணுறீங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூடவா உங்ககிட்ட வந்து லவ் சொல்லலை? அப்படி யார் சொன்னா? நிறைய இருக்கு என்ற வெட்கத்தில் கூறிய மாதவனிடம், மாமா உங்களை நல்லவர்னு நினச்சேன், ஆனால் பெரிய ஃப்ளாஷ்பேக்கே உங்கள் லைஃப்பில் இருக்கு போலவே என்று கிண்டலாக கேட்டாள். ஐயோ வைஷாலி, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எனக்கு அப்போ இருந்தே இந்த காதலில் எல்லாம் விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு 4-5 பொண்ணுங்க என்கிட்ட வந்து அவங்க லவ்வை சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு அவங்க மேலே எந்த விருப்பமும் வரலை. அதனால் நான் கண்டுக்க மாட்டேன். அவங்க எல்லாரும் என்னை தயிர் சாதம்னு திட்டிட்டு போயிடுவாங்க என்றான். இந்த அளவுக்கு லவ்வில் மக்கா இருந்திருக்கீங்களே மாமா. சரி, இப்போ நாம் பீச்சில் இருக்கோம். இந்த இடத்துல நாம் 2 பேரும் நிற்கிறோம். நானும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு. என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது என்று தான் கூற வந்ததை சூதகமாக கேட்டாள். நீ ரேஷ்மாவோட தங்கச்சி வைஷாலி என்றான் மாதவன். அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் தயிர் சாதம்தான் மாமா. நான் ரேஷ்மாவோட சிஸ்டர் தான். அதை தாண்டி என் மேலே உங்களுக்கு என்று வைஷாலி கேட்க, வைஷாலி
டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா என்று அக்காவின் குரல். இவ வேற கரெக்டாக இந்த நேரத்தில் கூப்பிட்டுட்டாளே என்று மனதிற்குள் புலம்பியவள், ஆ இதோ வரேன்க்கா என்றாள். வைஷாலி, ரொம்ப லேட் ஆகுது, வா கிளம்பலாம், அப்புறம் அம்மா ஏதாவது கேட்பாங்க என்றவன் அங்கிருந்து நகர்ந்தான். பின்பு ரேஷ்மா அருகில் வந்தவள், அக்கா என்னக்கா இது, நீயே மாமா கிட்ட போய் பேசுன்னு சொல்கிற, கரெக்டாக பேசுகிற முக்கியமான நேரத்தில் கூப்பிட்டுட்ட. இன்னும் கொஞ்ச நேரம் நீ கூப்பிடாம இருந்திருந்தா நான் என் காதலை மாமா கிட்ட சொல்லியிருப்பேன். போக்கா, எல்லாம் உன்னால தான். என்னது, உன் லவ்வை சொல்ல போனியா? இன்னும் சொல்லலைல்ல? எங்கக்கா, அதான் நீ அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டியே. நல்ல வேலை நீ எதுவும் சொல்லலை. லூசாடி நீயே இன்னைக்கு தான் மாதவனை விரும்ப ஆரம்பிச்ச. இன்னைக்கே சொல்கிறது சரியாக இருக்காதுடி. அதுபோக அவரோட மனசு இப்போ சரியில்லை. 1000 பிரச்சனைகளை மனசில் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாரு. இப்போ உன்னோட காதல் அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார். உனக்கும் வீணா மனசு கஷ்டப்படும். கொஞ்சம் பொறுமையாக இரு வைஷாலி. வருண் முதல்ல கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் பொறுமையாக அவர்கிட்ட எடுத்து சொல்லலாம் என்றாள். நீ சொல்கிறதும் சரிக்கா, நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் என்று வைஷாலி கூற இருவரும் கிளம்பினர். மாமா, போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்டு போவோம் என்றாள். இல்லை வைஷாலி, அம்மா நமக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணுவாங்க. அத்தைக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், வேணும்னா இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அவங்க தானே நம்மளை வெளியில் போயிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சாங்க. அதனால் நாம் வெளியில் சாப்பிட்டு வந்தால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க என்று வைஷாலி இவ்வளவு தூரம் கூறியதால் அவள் சந்தோஷம் நம்மால் கெட்டுவிடக்கூடாது என்று நினைத்தவன் அம்மாவிடம் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வருவதாக ஃபோனில் கூறினான். பிறகு கார் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலின் வாசலில் நின்றது. சரி, நீங்கள் 2 பேரும் உள்ளே போங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் என்ற மாதவன் இருவரையும் உள்ளே அனுப்பிவிட்டு காரை பார்க் செய்தான். ஹோட்டலின் உள்ளே நுழைந்தவர்கள் ஒரு டேபிளில் அமர்ந்தனர். வெகு நேரமாகியும் மாதவன் உள்ளே வரவில்லை. என்னடி, மாதவன் மாமாவை இன்னும் காணோம்? காரை பார்க் செய்ய தானே போனாரு, அதுக்கு இவ்வளவு நேரமா என்றாள் ரேஷ்மா. அதாக்கா எனக்கும் தெரியல. சரி நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ற வைஷாலி வெளியில் வந்தாள். வெளியில் சற்று தூரமாக மாதவன் யாரிடமோ ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்புறமாக சென்றாள். அதை கவனிக்காத மாதவன் சட்டென்று திரும்ப அவனால் தள்ளிவிடப்பட்ட வைஷாலி கால் தடுக்கி கீழே நிலை தடுமாறி விழப்போனவளை மாதவன் தன் 2 கைகளாலும் பிடித்தான். அப்போதுதான் முதல் முறையாக மாதவன் ஒரு பெண்ணின் கண்களை நேருக்கு நேராக இமைக்காமல் பார்க்கிறான். அந்த நிமிடம் அவன் உள்ளத்தில் புதிதாக ஒரு பூ பூத்ததை உணர்ந்தான். அந்த வெள்ளை நிற புடவையில் வைஷாலியின் அழகு அப்போதுதான் மாதவன் கண்களுக்கு தெரிந்தது. உண்மையை கூறினால் இப்பொழுதுதான் அந்த உண்மையான காதல் மாதவனின் உள்ளத்தில் பூத்தது. பாவம், அவன் இன்னும் அதை சரியாக உணரவில்லை. பிறகு தான் செய்வது தவறு என்பதை உணர்ந்த அந்த கணம் அவளிடமிருந்து சற்று விலகினான். என்ன வைஷாலி, ஏன் இங்கே வந்த? அது ஒன்றும் இல்லை மாமா, ரொம்ப நேரமாக உங்களை காணோம், அதான் என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன் என்றாள். இப்படி நீ தனியாக வர்றது தப்பு என்றவன் அவளை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அவனை பின்தொடர்ந்த வைஷாலியும் அவனை ரசித்தபடி அவன் பின் நடந்தாள். அடுத்த பகுதி வரும் வரை காத்திருக்கவும். நன்றி.